இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 இயர்ஸ் அவர் உயிரோடு இருந்தார். 33 முதுகு எலும்புகள் நமக்கு இருக்கிறது. There is an oil called Christos that runs up and down the spine for 28 days. 28 நாட்கள் இந்த கிறிஸ்டோஸ் என்கிற இந்த ஆயில் நம்முடைய வெர்டிபிரல் காலம்ல மேலையும் கீழுமா இறங்குகிறது. அதுக்கு பிறகு அந்த 28 டேஸ் முடிஞ்ச 2.5 days it dies. அதுல இருக்க செல்கள் மரித்து விடுமா? அது எங்க போய் தெரியுமா மரிக்குமா? நம்முடைய அந்த வெர்டிபிரல் காலம்ல வேகஸ் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் இருக்குது. அந்த வேகஸ் நர்வ் எப்படிப்பட்ட அடையாளம் சொன்னா, அது ஒரு கிராஸ் ஷேப்ல இருக்கிற ஒரு நர்வ். அந்த கிராஸ் ஷேப்ல இருக்கிற அந்த நர்வை, அந்த வேகஸ் நர்வ் அந்த கிறிஸ்டோஸ் போய் தொடும்போது அது 2.5 நாட்களுக்கு அது மரித்து 3வது நாள்ல புத்துயிர் பெற்று எழும்புகிறதாம். இது எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்து அவர் மரித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். தேவ பிள்ளைகளே, உலகத்துல இன்றைக்கு தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமைதான் மரித்து போகிற மரங்களை உயிர்ப்பிக்கிறது, மண்ணை உயிர்ப்பிக்கிறது, மனிதனையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே சில வியாதிகள் வரும்போது அந்த வியாதிகளுக்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், என் கர்ப்பத்துல குழந்தை இல்லை, என் கர்ப்பத்தை உயிர்ப்பியும் அப்படின்னு கேட்ட உடனே ஆபிரகாம் சாராள், அவருடைய மனைவி சாராளுடைய கற்பத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். 85 வயது நிரம்பிய அந்த பாட்டி அம்மாவுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தது எப்படி தெரியுமா? அந்த கற்பத்தை உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை, அதே வல்லமை உங்களுக்குள்ள இன்றைக்கு இறங்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பகுதி செத்து போய் கிடக்குது? 3 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. 3 மாதங்களுக்குள்ள அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. There is something that is going to happen in 3 months, in 3 days. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? ஆவியில நடத்தப்பட்டு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசித்தீர்களானால் அப்படியே உங்களுக்கு ஆக போகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய உடம்புலேயே கடவுள் தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை உடம்புலயே வச்சிருக்கிறார். நம்ம முதுகெலும்புல வச்சிருக்கிறார். இதை விட சிறந்த அடையாளம் வேற என்ன வேணும்? 1 கொரிந்தியர் 15:22 சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாம். In Adam everyone dies, but in Christ everyone comes back alive. உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். உங்க குடும்பத்தை உயிர்ப்பிக்க போகிறார். உங்க பிசினஸ் உயிர்ப்பிக்க போகிறார். உங்க பினான்ஸை உயிர்ப்பிக்க போகிறார். உங்க வாழ்க்கையவே உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். Today God is going to resurrect you. God is going to give you life and you are going to shine for God. God bless you. Have a wonderful day. Amen.